நான் போய் சொல்லல, ஒரு விஷயத்தை நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க. துபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடு. திரு இப்ராஹிம். துபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடு. யாரு பேரை காட்டுதுன்னு பாரு. திரு இப்ராஹிம் காட்டுது. அண்ணன் சீமான்னு காட்டும். சீமான்னு காட்டும். நீ பாரு. திரு இப்ராஹிம். போட்டு பாருயா. கூகுள்ல போட்டு பாரு. எமோஷன் ஆகாத. திரு இப்ராஹிம், எமோஷன் நான் ஆகாத. பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நான் கேக்குறேன். அண்ணா போதும் சொல்றேன். அண்ணா போதும். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்லி செந்தமிழ் சீமான பத்தி சொல்றாங்க. தமிழ் தேசியத்தை தமிழ்நாடு கூட போய் பேசின ஒரு தலைவர், இன்னும் இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர். அவர் அளவுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது போய் உங்க தலைவர் பேசி இருக்கிறாரா? கிடையாது. ஆனால் அதே கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. தற்குறின்ற ஒரு வார்த்தை யார் வராங்கன்னு பாருங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது 2-3 விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பேசிதான் ஆகணும். முக்கியமாக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேகமலையில வந்து போராட்டம் நடத்தக்கூடிய மக்களுக்கு ஆதரவா நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய பேர், குறிப்பா சாட்டையனா இருக்கட்டும், நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுல ஒரு விஷயம் சொல்லணும், சாட்டையோட ஸ்பீச் வேற லெவல். டென்ஷன் கூடும். சாட்டையை கூட்டு வந்து அமைச்சரை திட்டுறான், எம்எல்ஏ திட்டுறான், முதலமைச்சரை திட்டுறான். இப்ப என்ன அமைச்சரை திட்டிக்க, முதலமைச்சரை திட்டிக்க, எம்எல்ஏ திட்டிக்க, ஆனா அந்த பக்கம் போயிடாத. வெச்சு செய்யும் செஞ்சு விட்டாரு. குறிப்பா அந்த மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மக்கள் மேல இந்த மாதிரி ஒரு வேலையை பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழரோட அடுத்த நகர்வுன்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாரு. அது என்னன்றதை பார்ப்போம். நீ என் மக்களை அந்த இடத்தை விட்டு அகற்ற நினைத்தா. அதுக்கப்புறம் இந்த முருகனை வந்து ஒரு பைத்தியக்காரன் வந்து தப்பா, அதாவது ரொம்ப அசிங்கமா பேசிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. இப்ப அந்த ஆளை இப்ப கோவை காவல்துறையினர் வந்து இப்ப வந்து கைது பண்ணிருக்காங்க. அது என்னன்றதை பார்ப்போம். அடுத்து இந்த அனந்தஜித்னு சொல்லிட்டு இருப்பால, குறிப்பா டிவிகேக்கு ஒத்து ஊதிக்கிட்டு ஏதோ தானா படிப்பாளின்ற மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து போடுவான்ல, அவனை இந்த இடத்துல பயங்கரமா குறிப்பா திமுக காரங்க வச்சு செஞ்சிருக்காங்க. அது என்னன்றதையும் பார்ப்போம். அது மட்டும் கிடையாதுங்க, நான் வந்து புரோக்கர் சவுக்குக்கு வந்து உண்மையிலே சொல்லலாம், இந்த விஷயம் இப்ப பேசி இருக்கிற ஒரு விஷயத்த வச்சு உண்மையிலே அந்த ஆள் புரோக்கர்னு நம்ம வந்து கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பேச்சத்தான் பேசி வச்சிருக்காப்புல. அது என்னன்றதையும் பார்ப்போம். அடுத்து இந்த நம்ம ஹிந்தியில வந்து நிறைய பேரு தளபதி விஜய் வந்து இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாருன்னு சொல்லி பயங்கரமா உருட்டிட்டு சுத்தி இருப்பானுங்களே, அவங்களுக்கு தக்க பதில் அவங்க எந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதையும் இந்த ஒரு விஷயத்துல வந்து ஒரு பையன், நம்ம தினேசன் சொல்லக்கூடிய நாம் தமிழர் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பையன் டைரக்டா அவங்க கிட்ட பேசி எப்படி அவனுக்கு இதெல்லாம் பண்றானுங்கன்றத ஒரு வீடியோவே போட்டு வச்சிருக்காரு. அது என்னன்றதையும் பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சாட்டை வேற லெவலுங்க. உண்மையிலே சொல்றேன், நேத்திக்கான ஸ்பீச் வேற லெவல்ல இருந்துச்சு. குறிப்பா மேகமலை மக்களுக்காக, அதாவது உச்சநீதிமன்றத்துல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னு சொல்லி அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இத்தனை வருஷமா நாங்க அந்த இடத்துல இருக்கோம், இப்ப திடீர்னு வந்து எங்களை காலி பண்ண சொன்னா நாங்க எங்க போறதுன்னு சொல்லி அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவா சாட்டை துரைமுருகனும் வந்து இதுல வந்து பேசியிருக்காரு. நம்ம அண்ணன் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த இதுல பேசியிருக்காங்க. அதுல சாட்டை பேசுனது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய மக்கள் நீ தொட்ட அப்படின்னா, அப்படி நீ வந்து அந்த மக்களை வந்து அங்க இருந்து நீங்க அகற்றணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்து சீமானனோட தலைமையில எல்லை முற்றுகை போராட்டம் நாங்க நடத்துவோம். குறிப்பா எந்த இடத்துல இருந்து நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நாங்க எல்லையை வந்து முற்றுகை பண்ணுவோம்னு சொல்லி, குறிப்பா இத்தனை பேரு 12,000 பேர் 25,000 பேருன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் பீப்புள் வந்து சொல்றாங்க. சோ அத்தனை பேரை நாங்க கூட்டிட்டு வந்து முழுக்க அந்த எல்லையவே பாத்தீங்க அப்படின்னா முற்றுகை பண்ணிடுவோம்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. நீ என் மக்களை அந்த இடத்தை விட்டு அகற்ற நினைத்தால் எங்க அண்ணன் சீமான் தலைமையிலே எல்லை முற்றுகை. ஒரு வண்டி போவாது, ஒரு வண்டி அங்கேயும் போவாது இங்கேயும் போவாது, ஒரு வண்டி போவாது. மொத்த தேனையும் முடக்கி போட்டுருவோம், மொத்த தமிழ்நாடையும் கொண்டு குமிச்சிருவாங்க. 12,000 பேர் வாழ்றான், எப்ப சென்று காலமா வாழ்றான். இவனால் இந்த காட்டுக்கு பாதிப்பா, அவன் இருக்க போய் அந்த காட்டுக்கு பாதுகாப்பு, அவன் காட்டுக்கு பாதுகாப்பு. உண்மையிலே ஏன்னா மக்களுக்காக நிக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் பேச முடியும். மக்களை பத்தி கண்டுக்காதவங்க, அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கூட தெரியாதவங்களுக்கு எப்படி இதை பத்தி புரியுன்றதுதான் இப்ப கேள்வி. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உச்சநீதிமன்றத்துல முதல்ல வந்திருக்கு அப்படின்னா
முதல்ல தலையிட்டு இருக்க வேண்டியது அரசாங்கம் தான். அவங்க தான் வந்து தலையிட்டு இது அந்த மாதிரி கிடையாது, இது என்ன பிரச்சனைன்றது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அது அப்படி கிடையாது, அந்த மக்கள் அந்த ரொம்ப நீங்க சொல்ற அளவுக்கு மக்கள் கிடையாது, ரொம்ப அதிகமான மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, குறிப்பா ரொம்ப காலமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ரொம்ப தலைமுறையினரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க தான் இந்த விஷயத்தை எடுத்திருக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் அவங்க அதை பத்தி கண்டுக்கிறது கூட கிடையாது. ஆனா இப்போ அந்த களத்துக்கே போய் அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வாய் சவடலாம் சொல்ல, வாய் சவடலாம் சொல்ல, நாங்க தோத்து போயிட்டோம். ஆமா, நாங்க பூஜ்யம் தாண்டா, நாங்க முட்டை தாண்டா. அந்த முட்டை தாண்டா இங்க வந்து நிக்குது மக்களுக்காக. வேற எந்த சொட்டையும் வந்து நிக்கல. அது மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 கட்சிகள் நாம் தமிழர் கூட இருக்கக்கூடிய நிறைய கட்சிகளும் நேற்று சீமானன்னு பாத்தீங்கன்னா வேல்முருகனா இருக்கட்டும், இன்னும் 2-3 பேரு இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு, அதாவது இந்த மக்களுக்காக ஆதரவா நிக்கிறேன்ற மாதிரி அவங்களும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. எங்க செய்திகளுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்கிறத உங்களோட நாங்க நன்கு அறிஞ்சிருக்கோம். ஏன்னா அது அவ்வளவு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, உங்களுக்கு ஒரு மேட்ரு இல்லை. இது உங்களுக்கு சுதந்திர தினமே ஒரு சும்மா தினம் ஆகிப்போச்சு, அதனால நாங்க பேசி இதுல பயன் இல்லை. அது மட்டுமா நம்ம சாட்டை சொன்னாரு, அதாவது நம்ம பேச வேண்டிய விஷயத்தை பேசணும், அது மட்டும் கிடையாது இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த நாட்டு நடப்பையுமே பேசணும். குறிப்பா சுதந்திர தினத்துல என்னென்ன மாதிரி எல்லாம் வேலையை பார்த்தாங்கன்றதையுமே சாட்டி அவர்கள் பயங்கரமா பேசினாரு. உண்மையே சொல்லணும், எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீ எந்த ஷாவை பத்தியும் பேசலாம், குறிப்பா அமித்ஷாவை பத்தி கூட பேசலாம், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இந்த ஒரு ஷாவை பத்தி நீ பேசணும் அப்படின்னா உடனே தூக்கி உள்ள வச்சிருவாங்கன்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்க. அங்கிட்டு இருந்து எல்லாரும் இவர் சொல்லி முடிக்கல, அங்கிட்டு இருந்து திரிஷான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவரு டாய் சும்மாரா, இப்பதான நாள படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருக்கடான்னு சொல்லி அவரு டென்ஷன் கூடும். சாட்டையை கூட்டு வந்து அமைச்சரை திட்டுறான், எம்எல்ஏ திட்டுறான், முதலமைச்சரை திட்டுறான். இப்ப என்ன அமைச்சரை திட்டிக்க, முதலமைச்சரை திட்டிக்க, எம்எல்ஏ திட்டிக்க, ஆனா அந்த பக்கம் போயிடாத. இப்படி யார வேணாலும் திட்டலாங்க தமிழ்நாட்டுல. ஏன்னா அமித்ஷா பேசலாம், ஆனா no, you can speak about Amit Shah, but you cannot speak about no. எனக்கு நிறைய வேலை இருக்கியா, சினிமால வர நடிக்கிறேன். அது பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே தான். ஏன்னா எவ்வளவோ விஷயத்தை பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் கண்டுக்காத இந்த தமிழக அரசு அந்த நடிகையை பத்தி பேசினா மட்டும் எதுக்காக இந்த அளவுக்கு கொந்தளிக்காங்கன்றது தான் இப்ப கேள்வியே போயிட்டு இருக்கு. அதுதான் சொன்னாரு. அதாவது இப்ப விஜய் அவர்கள் நேற்று சுதந்திர தினத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. குறிப்பா விவசாயிகளுக்கு கடன்கள் நாங்க தள்ளுபடி பண்ணியிருக்கோன்னு. ஆனா அவங்க ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன வாக்குறுதி வேற, தேர்தலுக்கு அப்புறம் அவங்களை ஏமாத்தினது தான் முக்கியமா. அதுலயும் 5932க்கு பதிலா 5932.23 படிச்சாருன்னு சொல்லி சாட்டை அதை பிடிச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. எந்த தங்கச்சி இருக்கு பாருங்க, எங்க கப்பல்ல இந்த தங்கச்சியை கூப்பிட்டு, தம்பி மகனை கூப்பிட்டு சொன்னா கூட 5432 சொல்லும். 5432. இது அவர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இதை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீ முதலமைச்சருக்கும் அந்த இது தெரிய மாட்டேங்குது, அமைச்சர்களுக்கும் ஒன்றும் தெரியல, நிதி அமைச்சருக்கும் தெரியல, நீர்வளத்துறை அமைச்சருக்கும் தெரியல. ஸோ இந்த மாதிரி எத்தனை அமைச்சர் இருந்தாலும் அவங்களுக்கு மேக்ஸே வர மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு அம்மா 90, 9, 90, 900, 9000 சொல்லி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரியும் கீழே எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் மீம்ஸை போட்டு கொண்டுகிட்டு இருக்கானுங்க. கண்ணா, உனக்கு இதுல கொஞ்சம் டவுட் இருக்குது. என்னன்னா 9, 90, 900, 9000 போட்டு வச்சிருக்கேன்னா எழுதிருக்கேன். சும்மா இது எல்லாமே சும்மா. அடுத்து ஆதவர்ஜுனா அண்ட் ராஜ்மோகன் அவர்கள், இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா திருவெற்றியூர்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல கஞ்சாவை யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி தகவல் சொன்ன அவங்கள கொண்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு 3 நாளைக்கு அப்புறம் இவங்க போய் அங்க போய் பார்க்க போறாங்க. அந்த மக்கள் எல்லாம் விரட்டி அடிச்சிருக்காங்க. இனிமே நீங்க வராதிங்க, 3 நாளா இந்த விஷயம் நடந்திருக்கு, இப்ப வரைக்கும் நீங்க இது பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த கஞ்சாவோட பிரச்சனை எவ்வளவு நாளா நாங்க பேசிட்டு இருக்கோம், அதை சொன்னதுக்கு அந்த பையனை நீங்க கொண்டுட்டாங்க. இப்ப சப்போஸ் நாங்க பேசுறோம், நாளைக்கு நம்ம எங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி அந்த மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க அந்த படையை நீங்க செயல்படுத்திட்டீங்க, இந்த படை செயல்படுத்துறீங்கன்னு சொல்றீங்க, எந்த படையுமே யாரையுமே காப்பாற்றவே இல்லையே. சப்போஸ் இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம், நாளைக்கு எங்களுக்கு என்ன ஆகுன்றது எங்களுக்கே தெரியலன்ற மாதிரி அந்த மக்கள் புலம்பிட்டு இருக்காங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு, குறிப்பா தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு. சொல்றது கூட பயமா
இருக்கு. சொன்ன பையனே கொன்னுட்டீங்க. அதுதானே சொல்றாங்க. சொன்ன பையனே கொன்னுட்டீங்க. அப்ப சொல்ற எங்களை என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு எங்க ரோட்ல எங்களை கொல்லுவாங்க. அப்ப திருப்பி வந்து எங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட நீங்க பேட்டி எடுப்பீங்க. இதான் நடக்க போகுது. என்ன பண்ண போறீங்க? சும்மா அந்த படம் இந்த படம் போட்டு சும்மா தண்டப்பட பாருங்க. இப்ப யார் வந்து சொல்றீங்க? யார் பணம் தருவீங்க? அடுத்தது அனந்தஜீத்தோ இந்த ஆளு உண்மையிலே சொல்றேன், நிறைய டேட்டாவெல்லாம் நான் எடுத்துட்டு வந்து பேசுறேன்ற பேர் வழியில எல்லாம் தப்பா எடுத்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அதுல அனந்தஜீத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய எல்லா திட்டத்துக்கும் பேரை மாத்தி நீங்க உங்க பேரை வச்சுக்கிட்டீங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாரு. இதுக்கு எதிர்கட்சி எதிரில இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, அப்படி நாங்க எந்த திட்டத்துக்கு பேரை மாத்தி நாங்க மறைச்சு பேரை மாத்திருக்கோம்னு கேட்டதுக்கு, திமுக ஆட்சி வந்த பிறகு அதிமுக ஆட்சி இருக்கக்கூடிய பேர்களை நாங்க வந்து நீக்கி இருக்கோம்னா ஏதாவது ஒரு ஆதாரத்தோட சொல்லணும். ஏன்னா நம்ம மக்கள் மத்தியில பேசுறோம். இவர் ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மா மடிக்கணினின் திட்டம்னு ஒண்ணு இருந்துச்சு, அதுக்கு நீங்க உலகம் உங்கள் கையில் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னு. அம்மா மடிக்கணினி திட்டம் உலகம் உங்கள் கையில் திட்டமா மாறி இருக்கு. அதுவே தப்பு. அம்மா மடிக்கணினி திட்டம்ன்றது வந்து ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும், குறிப்பா பயாலஜியில படிக்கிறவங்களா இருக்கட்டும் அண்ட் ஆர்ட்ஸ்ல படிக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களுக்கு தான் மடிக்கணினி திட்டம்னு ஒண்ணு வந்துச்சு. அவங்களுக்கு கொடுக்குற மட்டும் தான். ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல்லயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து மடிக்கணினி கொடுக்கல. ஆனா ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கும் பயாலஜி படிக்கிறவங்களுக்கும் மடிக்கணினி கொடுத்தாங்க. அந்த டைம் பீரியட்ல எனக்கு தெரிஞ்சு காலேஜுக்கு எல்லாம் கொடுக்கவே இல்லை. ஆனா முதல்வன், அதாவது உலகம் உங்கள் கையில் சொல்லி ஒரு மடிக்கணினி திட்டம் வந்துச்சு. சோ அதுல இப்போ இந்த ரெண்டுலயுமே வேற காலேஜ் படிக்கிறவங்க, இவங்க கொடுத்தது காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும் அண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்க, இது 2 பேருக்குமே சேர்த்து கொடுத்தாங்க. சோ இதுவுமே வேற. ஏன்னா இவங்க சொன்னாங்கல்ல பேரை மாத்தி நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி, இதுவே முதல் தப்பு. ரெண்டாவது, அம்மா பசுமை வீடு திட்டம் வந்து கலைஞர் கனவு இல்லம் திட்டமா மாறி இருக்கு. கலைஞர் வீடு வழங்கும் திட்டம்ன்றது ஸ்டார்ட் பண்ணது 2010. இவங்க கொடுத்தது எப்ப தெரியுமா? 2011 2012 ஜெயலலிதா அவர்கள் இதை செயல்படுத்துறாங்க. குறிப்பா பசுமை வீடு திட்டம்ன்றது எது அப்படின்னா, சோலார் பேனலை வச்ச அந்த ஒரு வீட்டுக்கு அந்த மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுக்கிறது. ஆனா இவங்க கொடுத்தது எப்படின்னா, குடிசை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து கான்கிரீட் போட்டு கொடுக்கிறது. சோ இது ரெண்டுமே வேற வேற திட்டம். இது ஒன்னா பேரை மாத்தி இந்த மாதிரி கொடுத்தோமா. இவங்க கொடுத்ததுல வந்து சோலார் பேனல்ன்றதே இல்லவே இல்லையே. ஜெயலலிதா அவர்கள் சொன்னதுல மட்டும்தான் சோலார் பேனல் இருந்துச்சு. அதுவும் தப்பு இவங்க பேசுனது. அடுத்தது, அம்மா மருந்தகம் திட்டம் முதல்வர் மருந்தகம் திட்டமா மாறி இருக்கு. இதுலயே பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அம்மா மருந்தகத்துல கூட்டுறவு சங்கம்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல கம்மியா, அதாவது நீங்க நிறைய மருந்து, அதாவது நிறைய அமௌண்ட் கொடுத்து மருந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கும், அந்த மக்கள் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி வந்த திட்டம் அம்மா மருந்தகம். ஆனா இந்த இடத்துல முதல்வர் மருந்தக திட்டத்துல ஜெனரிக் மருந்துகள், அதாவது அந்த இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகளுக்கு விலை கம்மியா இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. குறிப்பா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த இது. அதுவே தப்பு. இதுல இவரு இதுக்கு பேர் மாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் வருனே, தாலிக்கு தங்கம் திட்டம் புதுமை பெண் திட்டமா மாறி இருக்கு. தாலிக்கு தங்கம்ன்ற திட்டத்தை புதுமை பெண் திட்டமா மாத்திட்டாங்கன்ற மாதிரி நடந்துச்சு சொல்லிட்டு இருக்கா. அதாவது ஃபுல்லா வாட்ஸ்அப்ல வந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பேசுறது. தாலிக்கு தங்கம் அப்படின்னா, இப்போ 10வது 12வது படிச்ச அந்த பெண்களுக்கு கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாலிக்கு தங்கம்ன்றத ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தினாங்க. ஆனா இந்த இதுல புதுமை பெண் திட்டம்ன்றதே வேற. 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பா தமிழ் மீடியமா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுன்றதுதான் புதுமை பெண் திட்டம். எல்லாத்தையுமே தப்பா இதுக்கு இப்படி மாத்திட்டாங்க, அதுக்கு அப்படி மாத்திட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் தப்பா பண்ணி விட்டுட்டு கேட்டா பேரை மாத்தி நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி. பேரை மாத்துறது நீங்கயா? உங்க ஆட்சியில ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில என்னென்னலாம் இருந்துச்சோ அது அப்படியே பேரை மட்டும் தான் மாத்திருக்கீங்க. மதிய உணவு திட்டத்துக்கு காமராஜர் மதிய உணவு திட்டம்னு சொல்லி இந்த மாதிரி பல விதமான திட்டத்தை வந்து பேரை மட்டும் மாத்தி நீங்க பண்ணி விட்டுட்டு அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி டேட்டா எடுத்து பேசுறேன்ற பேர்ல தப்பா டேட்டா எடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்து இப்ப ரீசெண்டா இடும்பாவனம் கார்த்திக் அண்ட் இந்த பாயின்னு ஒருத்தர் இருப்பாப்ல, ஒரு பேரு இப்ராஹிம் நினைக்கிறேன், அந்த ஆளு மேடையில பேச சொல்றாங்க. இப்ப இந்த இடும்பாவனம் கார்த்திக் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, இந்த மாதிரி பண்ணல, இந்த மாதிரி நாங்க கேள்வி கேட்டோம். அதாவது நடந்த விஷயத்த, எப்படி நடந்த ஒரு விஷயம், அதாவது உங்க அமைச்சர்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டோம் அப்படின்னா கோவில்பட்டியில உங்க கேள்வி கேட்டா நீங்க தூத்துக்குடியில வந்து பதில் சொல்றேன்ற மாதிரி சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்த விஷயத்த சொன்னாங்க. செல்வாக்க பார்த்து வியந்து விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்குன்னு நினைச்சு தேடி வரவங்களை இல்ல வராதீங்கன்னா ஒரு கட்சி சொல்லும். நாளைக்கு செந்தில் பாலாஜி வந்தா எடுத்துக்கோங்களேன். கேள்வி ஒண்ணுதானே. சொன்ன கேள்வி கேட்டதுக்கு இந்த ஆள் என்ன தெரியுமா எடுத்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு,
ஃபுல்லா அவதூறு. குறிப்பா என்ன தெரியுமா சொல்றாப்ல, டுபாகூர் பொலிட்டிஷியன் அப்படின்னு கேள்வி கேட்டோம். அதாவது கூகுள்ல போட்டு பார்த்தோம்னா அதுல சீமானோட பேர் வருதான். நான் போய் சொல்லல, ஒரு விஷயத்தை நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க. டுபாகூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடு. திரு இப்ராஹிம். டுபாகூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடு. யாரு பேரை காட்டுதுன்னு பாரு. யாரு பேரை காட்டுது? அண்ணன் சீமான்னு காட்டும். அப்படியா சார்? டுபாகூர் பொலிட்டிஷியன் சொல்லி போட்டா சீமான் பேர் வருதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, தற்குறி பொலிட்டிஷியன் போட்டா மொத்த தாவேக்காவே வருதுங்க. தாவேக்கா, அதாவது தமிழக வெற்றி கழகம்னே போட்டு வச்சிருக்காங்க. சொல்றேன், நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்லி செந்தமிழ் சீமானை பத்தி சொல்றாங்க. தமிழ் தேசியத்தை தமிழ்நாடு கூட போய் பேசின ஒரு தலைவர், இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் அளவுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது போய் உங்க தலைவர் பேசி இருக்கிறாரா? கிடையாது. ஆனால் அதே கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, தற்குறின்ற ஒரு வார்த்தை யார் வராங்கன்னு பாருங்க. அதுலயாச்சும் சீமானு ஒத்தால கொண்டு வந்தாங்க. ஆனா இதுல மொத்த பேரும், அதாவது தற்குறி பொலிட்டிஷியன் போட்டா எல்லாருமே வரீங்களே அதுல. சோ இது நார்மலான ஒரு விஷயங்க. கூகுள்ல நம்ம எதை அதிகமா ஆட் பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒருத்தவங்க பேரை இவர் தப்பானவர் போட்டுட்டே இருந்தோம்னா, நீங்க டக்குன்னு அது இப்படி ஒரு தப்பானவர் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுல என்ன ரிசல்ட் ஏற்கனவே யாரெல்லாம் ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதைத்தான் கொண்டு வந்து காட்டும். அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு வச்சுக்கிட்டு, உண்மையிலே சொல்றேங்க, இவங்க எல்லாருமே ரீல்ஸுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மேடைக்கு வர்றது, ஏதாச்சும் நம்ம கரெக்டா ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதெல்லாம் சொல்றது கிடையாது. ஏதாவது ரீல்ஸுக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்ம பேசி விடுவோம். இந்த மாதிரி டுபாகூர் பொலிட்டிஷியன் பேர் என்னன்னு சொல்றது, இந்த மாதிரி பலவிதமான அவதூறுகளை பரப்பணும் அப்படின்னா இதுக்கு பரப்புறதுக்கே விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லி வல்கர் வாரியர்ஸ் சுத்திட்டு இருக்காங்க. இஷ்டத்துக்கு பரப்பி விடுவாங்க அந்த ரூட் மாஃபியா மூலமா. அதுக்கான வேலையத்தான் இந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை நம்ம இனுபவனம் கார்த்திக் அந்த கேட்டே விட்டாரு. நான் கேட்ட கேள்வி என்ன, இவர் என்னடானா நின்னுக்கிட்டு ரீல்ஸுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அந்த இடத்துல அசிங்கப்படுத்தி விட்டாரு இனுபவனம் கார்த்திக். எனக்கு பின்பாக பேசக்கூடிய இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் பதில் சொல்வாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன். அவர் மாத்தி யோசிக்கிறவன் வாழ்றாரு. நம்ம ஒரு கேள்வி கேட்டா அவருக்கு பதில் சொல்றாரு. இன்னும் நம்ம கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லைன்னு பார்த்தா, அவர் இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கோ பேசல, ட்விட்டர்ல வெட்டி போடணும். நான் 2 வாதமும் பார்க்குறேன். இதை பேசினா ட்விட்டர்ல வல்கர் வாரியர்ஸ் வெட்டி வீசுவாங்க, அப்படியே பரப்புவாங்க, அதுல புலங்காய் அடையிறதுக்கு. அடுத்து இன்னொரு விஷயம், நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா, குறிப்பா இந்த விர்ச்சுவல் வாரிசுன்னு சொல்லக்கூடிய இவனுங்க எதை எடுத்து பரப்பிட்டு இருக்காங்கன்னா, இப்போ ஒரு மாநாடு நடந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி 21 நடந்த ஒரு மாநாட்டுல ஒரு பெரியவர் அவர் கையில இருந்து ஒரு பணத்தை எடுத்து, நம்ம மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் ஒரு மாநாடோ ஏதோ ஒரு கட்சி கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா திரள் நிதி ஒவ்வொருத்தவங்கள்ட்ட உண்டியலை கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட இருந்து அமௌண்ட் சேகரிக்கிறது வழக்கம். அப்படி சேகரிக்கும் போது ஒரு பெரியவர் பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. இத நாம் தமிழர் அந்த சைட்ல இருந்தே அதை வெளியிட்டாங்க. இந்த மாதிரி மக்களே பாத்தீங்க அப்படின்னா அந்த இதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி வந்ததை இவனுங்க எப்படி எடுத்து போட்டு இருக்கானுங்கன்னா, அதாவது ஒரு பெரியவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாரு, அப்படிப்பட்ட எல்லா பணத்தையும் நீங்க சேர்த்து உங்களுடைய சுய லாபத்துக்காகவும் நீங்க வாழணுன்றதுக்காக அந்த இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே, அதை வச்சு ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்களாடான்னு சொல்லி எங்களை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். நேற்று பேசினப்போ கூட இந்த பெரியவர் பேக்கிட்ட இருந்து பணத்தை எடுத்து எண்ணி உங்க அண்டாவில போடுறாரு. இப்படி வந்திருக்கோம், பென்ஷனா கூட வந்திருக்கலாம், அந்த பணத்துல கொண்டாந்து உங்க குடத்துல போடுறாங்க. பார்த்தீங்களா, வருடங்களாக இவ்வளவு பணத்தை மக்கள் கிட்ட நீங்க வாங்குறீங்களே, பிச்சை எடுக்கிறீங்களே, திறநிதி பண்றீங்களே, அந்த பணத்துல ஏதோ ஒரு சின்னதா ஒரு நலத்திட்டம் எதனா செஞ்சிருப்பீங்களா? தன்னால என்ன செய்யப்பட்டது தமிழக மக்களுக்கு அப்படின்னு எதனா ஒரு செயல் செஞ்சது காமிங்க பார்க்கலாம். அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கணும், என்ன அப்படின்னா, 2015 சென்னையில வெள்ளம்னு ஒண்ணு வந்துச்சு. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. 2015 வெள்ளம் வந்துச்சு. எத்தனை நடிகர்கள், குறிப்பா எத்தனை விஜய் ரசிகர்கள் இந்த இடத்துல இறங்கி நீங்க அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணீங்க, குறிப்பா அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போய் கொடுத்தீங்க. நான் சொல்ல முடியும், சீமானனே அந்த களத்துல இறங்கி அந்த மக்களோட மக்களை அவங்களுக்கு தேவையான பால் பாக்கெட்டு, உணவுப் பொருட்கள்னு சொல்லி அவ்வளவு விஷயத்த அவங்களுக்காக பண்ணாங்க. இது எல்லாமே மக்கள் கிட்ட இருந்து வாங்கின பணம் தான். மக்கள் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு பணமுமே இந்த மாதிரி உதவி பண்றதுக்கான ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் தான். அதே மாதிரி
காவிரியில ஒரு விஷயம் நடந்துச்சு. காவிரி நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி டிஎம்கேவா ஏடிஎம்கே டைம் பீரியட் நினைக்கிறேன். அப்போ இங்க இருந்து போகக்கூடிய எல்லா பஸ்ஸையும் நிப்பாட்டி, குறிப்பா நீங்க ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, ஒரு லாரி டிரைவர் நம்ம பெரிய அதாவது நம்ம தாத்தா வயசு இருக்கக்கூடிய ஒருத்தவரை இறங்கி நின்று அடிச்சு கன்னத்துல அப்படி அரைஞ்சு காவிரி நம்மளோடது எங்களோடது, அதாவது கர்நாடகாக்கு தான் சொன்னோன்னு சொல்லுன்னு சொல்லி அடிச்சானுங்க. அதே மாதிரி காவிரி எல்லாருக்குமே பொதுவானதுன்னு சொன்ன ஒரு பையனை அங்க அவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து தெருவை இழுத்துட்டு முட்டி போட்டு அவனுங்க அடிச்சு எல்லாம் பண்ணானுங்க. அப்பவும் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து போராட்டம் பண்ணி இங்க கர்நாடகால இருக்க வரக்கூடிய பஸ் அடிச்சு உடைச்சதும் நாம் தமிழர் தான். ராமேஸ்வரத்தில் கர்நாடக பேருந்துகள் உட்பட கர்நாடக பதிவு எண் கொண்ட 5 வாகனங்களின் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டனர். ஏன்னா நம்மளோட நாட்டை பத்தி நம்மளுடைய மாநிலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா நமக்கு தான் வலிக்குது. ஆனா இவனுங்களுக்கு எதை பத்தியுமே கவலை கிடையாது. அப்பெல்லாம் எங்க இருந்தானு கூட கிடையாது, தெரியாது. இன்னொரு விஷயமும் 2023லயுமே வெளில வந்துச்சு. அப்ப யாரு அதுல இருந்து இது பண்ணிட்டு இருந்தா? அப்பையும் சீமானந்தனும் நாம் தமிழரும் அவ்வளவு விஷயங்கள் மக்களுக்காக பண்ணாங்க. சும்மா அந்த சைடுல மட்டும் ஃப்ரண்ட்ல போட்டோ எடுத்துட்டு ஃபுட் கொடுக்கறதால அரிசி கொடுக்கறதால பயன் இல்ல. இந்த மாதிரி உள்ள ஹெல்ப் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சமே நல்லா இருக்கும். அதை இவர் முன்னாடி நின்னு பண்ணும்போது சத்தியமா சொல்றேன் சார், சீரியஸ்லி கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி சொல்றேன் சார். தேங்க்யூ சோ மச். இது எல்லாமே இந்த மாதிரி நீ சொல்ற பத்தியா அந்த ஒரு வயசானவர் கொடுத்தாருன்னு அவரும் கொடுத்த பணத்துலதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி உதவிகள்லாம் செய்ய முடிஞ்சிச்சு. இப்ப எவனும் பேச மாட்டானு இதை பத்தி. அப்ப விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, எல்லாரையும் பாதிக்கப்பட்டவர்லாம் நீங்க பணியூருக்கு வாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப வரைக்கும் அவர் அதான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப முதல்வர் ஆறதுக்கு வரைக்கும் நீ எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உனக்கு ஆறுதல் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு கொடுமை எங்கேயுமே பார்த்தது கிடையாது. கடைசியா பார்க்க போனோம்னா நம்ம சவுக்கு நம்ம எதுக்கு தான் இந்த ஆள புரோக்கர்னு சொல்றோம் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா ஒரு மீட்டிங்ல மேடையில போய் ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்காருங்க, கொள்கை தேவையே இல்லைங்க. எப்படி தாவேகாக்கு கொள்கையே தேவையில்லை. மாநிலம் கொள்கை இல்லாம இயங்க முடியுமா? எதற்கு கொள்கை என்று நான் கேட்கிறேன். அவரு கேட்கிறாரு, சார் உண்மையிலே கரெக்ட், நீங்க பேசுறது உங்களுக்கு புரியுதா? கொள்கையே தேவையில்லைங்க. கொள்கை தேவையில்லாம தானே ஒருத்தர் கொள்கை இல்லா, அதாவது அவர் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, தாவேகா கிட்ட கொள்கை இல்லதான், ஆனாலும் ஆட்சியை புடிச்சிட்டாங்களே. இந்த கருத்திலும் வேணான்றேன். உண்மையாவே தெளிவா தான் பேசுறீங்க. அதான் சொல்றாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். கொள்கை இருக்கிறவனே ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது கொள்கை இல்லாதவன் கொண்டு வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு, அதாவது 5 வருஷம் அவங்களை கொடுத்துருக்கீங்களே, நல்ல ஆண்டா சரி, நல்ல ஆள் இல்லைன்னா கட்சி ஆட்சி மாத்தி விட்டு போறாங்க, மாத்தி ஓட்டு போட்டு போறாங்க. இந்த கருத்திலும் வேணான்றேன். உண்மையாவே தெளிவா தான் பேசுறீங்க. உண்மையா தெளிவா பேசுறேன் நான். ஃபர்ஸ்ட் கருத்தியல படிக்கிறதுக்கு பொறுமை இல்ல பாஸ். எந்த கருத்தியல் மூலம் நம்மள ஒன்றிணைவோம் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் பிடிக்கலன்னா தேர்தல ஓட்டு போட்டு மாத்தி விட போறோம், அவ்வளவுதான். இனிய கேணத்தனமான ஒரு கேள்வி. சரிப்பா, உங்களுக்கு ஒரு படம் வரையணும்னு, ஒரு உதாரணமாவே சொல்றேன், உங்களுக்கு ஒரு படம் வரையணும்னு ஒரு ஆசை. நீங்க ஒரு நார்மலான ஒரு தாளை ஒரு புக்லயோ ஒரு நோட்லயோ கிழிச்சு நீங்க படம் வரைஞ்சு பார்க்கலாம். அது அப்பப்ப அழிச்சு இது பண்ணி பார்க்கலாம். அது நார்மலான விஷயம். ஆனா ஒரு 500 ரூபா நோட்டை கொடுத்து இதுல நீ படம் வரைஞ்சு பழகு அப்படின்னா இது எந்த கேணத்தனமான ஒரு விஷயம். ஏண்டா, படம் வரைகிறதுக்கு 500 ரூபா நோட்டு தான் உனக்கு தேவையா? ஒரு நார்மலான ஒரு பேப்பர் எடுத்து இது பண்ணா புரியாது? இப்ப இந்த ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. நீ பழகணும், அதாவது அரசியல் பழகணும் அப்படின்னா ஒரு 4-5 வருஷம் வேலை பாருங்க, அரசியலை கத்துக்கிட்டுங்க, அதுக்கப்புறம் வாங்க. உடனே ஆட்சியை பிடிச்சி தமிழ்நாட்டை முழுசா கொடுத்துட்டு இப்ப நாங்க பழகுறோம், எப்படி இப்ப நாங்க பழகிட்டு சரியா பண்ணலன்னே எங்களை தோக்கடிங்கன்னா இது என்ன மாதிரியான இது என்ன எனக்கு இப்ப வரைக்குமே புரியவே இல்லை. அதுக்கு சவுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கான். ஆனா சரியான ஆளுங்க பணம், அதாவது வர வேண்டிய வந்துச்சு அப்படின்னா இந்த பக்கமும் பேசுவான். சப்போஸ் வர வேண்டியது வரல அப்படின்னா நீ நாசமா போக, நீ அப்படி கேவலவாதி, அப்படி இப்படின்னு சொல்லி அசிங்கமா பேசுறது. இந்த ஆளை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? எப்படியெல்லாம் மாத்தி பேசுறா நமக்கே தெரியும். ஒரு விஷயம் நடந்துச்சுக்க, நல்லா பெண்களுக்காக கொந்தளிக்கக்கூடியவர் நம்ம சவுக்கு. ஆனா இவர் பேசின ஒரு பேச்சு என்ன அப்படின்னா, காவலர்களை பத்தி ஒரு விஷயம் பேசி வச்சிருப்பான். என்னன்னா, அதாவது மேலே இடத்துல இருக்கக்கூடிய காவலர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் பதவி உயர்வு கொடுக்கணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவன், அதுக்குத்தான் தூக்கி உள்ள போட்டு வெளுன்னு வெளுத்தாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருந்தவன் பெண்களுக்கு ஏதோ மரியாதை இது பண்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ கடைசி அந்த ஒரு விஷயத்த பேச மறந்துட்டேன். என்னன்னா,
இந்த ஹிந்தியில வந்து நிறைய பேர் வடநாட்டுல வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து அதாவது கோயில்ல இருந்து உண்டியலே தூக்கிட்டாங்க, அதுல வந்து பணத்துல வந்து என்ன சொல்றது ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்படி பண்ணிட்டாங்க, குழந்தைகளுக்கு வந்து அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமா பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நாம் தமிழர் சேர்ந்த ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, நம்ம தினேசன் சொல்லக்கூடிய ஒரு பையன், அவர் எடுத்து அதாவது எவன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கானோ அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க. பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆட் இப்போ இது பண்ணணும், எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீன்னு கேட்டா 25,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்களாம். அப்போ அவங்க கேட்டாங்க, இந்த ஒரு மாதிரி ஒரு இது போட்டிருக்கீங்களே, அதாவது நான் தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களே, அதுக்கு நீங்க எவ்வளவு வாங்குனீங்க கேட்டா 75,000 ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கு. போய் பர்சனலா மெசேஜ் பண்றேன், இந்த மாதிரி வந்து நீங்க ரீல் போட்டிருந்தீங்க நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி எங்களுக்கு ப்ரோமோட் பண்ணி வேணும் அப்படின்னு நான் வந்து அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு 20,000 ரூபாய்க்கு நான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அந்த ரீல் போட்டீங்களா, அப்போ அதுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து 75,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ரீலுக்கு மட்டும், ரீலுக்கும் ஸ்டோரி போடுறதுக்கும் தாவேகா சார்பில் 75,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த பையனுக்கு வந்து 25,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சரியா? எவ்வளவு இதே மாதிரி இன்னொருத்தவன் கேட்டா அவன் 25,000 ரூபாய் வாங்கியிருக்கானா. அப்போ ஒரு ரீல்ஸுக்கு ஒரு போஸ்ட் போடுறதுக்கு 75,000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா என்ன மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த ரீல்ஸை மட்டுமே எத்தனையோ மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. அப்ப எத்தனையோ மில்லியன் பேர் பார்த்துருக்காங்கன்னா அதுல வடநாட்டை சேர்ந்தவங்களே நிறைய பேர் இருப்பாங்களே. அப்படி பார்த்துருந்தாங்கன்னா எத்தனை பேர் உண்மைன்னு முதல்ல நம்பியிருப்பாங்க, எத்தனை பேர் நம்பியிருப்பாங்க. இப்ப இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து பிஎம் ஆறது யாருன்றத போட்டியில விஜயம் கொண்டாந்து வச்சுட்டாங்க. அவர் தமிழ்நாட்டே அவருக்கு ஒழுங்கா ஒண்ணும் தெரியலடா, இந்திய அளவுல போனீங்கன்னா என்னடா பண்ணுவாருன்றதுதான் இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வியாவே இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு யோசிச்சுட்டாங்க, நாட்டை நாசமாக்கணும்னு யோசிச்சுட்டாங்க. என்னமோ பண்ணி தொலைங்கடா. ஆனா கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிடுறேன். இப்ப எல்லாரும் விஜய் விஜய் இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டீங்க. சப்போஸ் விஜய் இந்த இடத்துல அரசியல்ல வரல, அவர் நார்மலா எப்பயும் போல நடிக்கிற மாதிரி நடிச்சிருந்தாங்கன்னா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணிருப்பீங்க? குறிப்பா இந்த தாவேக்காரங்களுக்கு தான் கேக்குறேன், யாருக்கு சப்போர்ட் பண்ணி யாருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க? உங்களுக்கு திமுக பிடிக்கல, அதிமுக பிடிக்கல, வேற யாருக்கு நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க? இந்த கேள்வியை கேட்டு நான் உங்களை இருந்து விடுறேன். ஏன்னா தாவேக்காக்கு இருந்ததுனால தாவேக்காக்கு ஓட்டு போடுறீங்க. சப்போஸ் அவங்க இல்லாம இருந்தது வேற ஒருத்தவங்க, அதாவது அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நடிப்புல இருந்திருந்தாங்கன்னா வேற யாருக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பீங்க? அதை மட்டும் இருந்தவங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளவுதாங்க, அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.